4 4 மார்ச் 2001. 4 மார்ச்சாம்மா? ஆமா, மார்ச் 2004 2001. 1. பிறந்த நேரம் 1:55 PM. 1:55 PM. பிறந்த இடம் சென்னை. புரியலம்மா? சென்னை சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மிதுன ராசி, மிதுன திருவாதிரை ராசி, நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன லக்னம். மிதுன லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? என்னோட வேலை 2K கிட்ஸ் மிதன ராசின்றதுனால நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட, ஆரோக்கியமா, நல்ல கணவன் குழந்தைகளோட சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி கிடைச்சிருக்கு. ஒரு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கான்செப்ட்ஸ் இப்பதான் சார் படிச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல. உங்களுக்கு மிதன லக்னம், மிதன ராசின்றதுனால ஜோதிடத்துல ஆர்வம் வரும். ஆமா, லக்னத்தின் அடிப்படையில் தான் இப்போ புதன் தசை நடக்குது. உண்மையிலே நல்ல ஜாதகம். ஆனால் உங்களுக்கே நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். சென்னையிலலாம் இருக்க முடியாது. ஆமா ஆமா. இல்லையா, மயிலாடுதுறை எப்படி ஒரு 4 வருஷம் ஆகுது. உங்களுக்கே ஆர்வம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிமாநிலத்துக்கு போகிறது, ஊர் சுற்றுறது. யூ ஆர் டிராவல் லைக்கர். கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் அதை பத்தி நான் ஆக்சுவலா புதன் இது ஒரு 2024 மார்ச்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. போய் விசா கிடைச்சி வேலையெல்லாம் விட்டுட்டு போனேன். திருப்பி வந்துட்டேன். ஏன்னா விசா திருப்பி கிடைக்கவே இல்லை. 1 மாசம் 1.5 மாசம் இருந்து எனக்கு கிடைக்கல. திருப்பி வேலை தேடி திருப்பியும் ஐடில அதே கம்பெனில தான் ஜாயின் பண்ணேன். அதான் என்ன 2024 மார்ச்ல இருந்து புதன் புக்தி ஆரம்பிச்சிருக்கு. புதன் என்ன இருந்தாலும் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. புதன் குருதசையில இப்போ உங்களுக்கு புதன் புக்தி ஆரம்பம். அப்போ ஆமா, நான் போனப்போ 8ல் இருக்கிறதுனால தடைகளோடு கூடிய முயற்சி, தடைகளோடு கூடிய வெற்றி தான் கிடைக்கும். இப்போ இந்த புதன் புக்தி முடிஞ்சோடனே கேது புக்தி ஆரம்பிக்குது. அதுவும் நல்லா தான் இருக்கும். குருதசையை விட சனி தசை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் தான் வேலை கிடைக்கும். குருவும் சனியும் உச்சனுடைய வீட்டில் 35 வருஷம் தசை நடத்தக்கூடிய இந்த கிரகங்கள் உச்ச கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கிறனால ரொம்ப டாப்பாக இருப்பீங்கம்மா. உண்மையிலே நல்ல ஜாதகம் உங்கள் ஜாதகம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா, இப்போ இந்த கம்பெனி வேலை பண்ணலாம், இப்போதைக்கு நான் மாற வேண்டாம். என்னங்கம்மா, எனக்கு தெளிவாக கேட்க. இப்ப வேலை பார்த்துட்டு கம்பெனிலே பார்க்கலாம்ல, மாற வேண்டாம். நீங்களா மாற தேவையில்லைம்மா. இப்போ வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து என்ன இருந்தாலும் கேது பக்தியில் வந்து மாற்றங்கள் வந்துரும்மா. கேது பக்தி எப்போவுமே நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. கேது வந்து நல்லா இல்லாதவனா நல்லா இருப்பவனா மாற்றுவார், நல்லா இருக்கிறவனா நல்லா இல்லாதவனா மாற்றுவார். அது அந்த திசாபக்தி அமைப்புகளில். அடுத்த வர ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த கம்பெனியில் நீங்கள் இல்லை. கேது பக்தி உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துரும். அதே நேரத்தில் அவர் வளர்பிறை சந்திரனுடைய பார்வையிலையும் குருவின் வீட்டில் இருக்கிறாரு. கேது பக்தி இந்த 22 வயசாக போகுது. எதிர்கால கணவரெல்லாம் சந்திக்க போறீங்க. நல்ல ஜாதகம்மா. என்னங்கம்மா? இன்னொரு ஒரு கேள்வி. நான் வந்து பரதநாட்டியம் பிறந்து ஒரு 4-5 வயசுல இருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வரையும் கத்துக்கிறேன். எனக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. கிளாஸும் சின்ன லெவல்ல தான் எடுத்துட்டு இருக்கேன். இதையே நான் ஃபியூச்சர்ல தொழிலா எடுக்காம இது ஐடி பிளஸ் இதுவும் அப்படி பண்றேன். எனக்கு நல்லாவே கேட்கல. ஆடியோவை சரி பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஆடியோவை சரி பண்ணுங்க ஜெய். மறுபடியும் அந்த கேள்வியை கேளுங்கம்மா. ஸ்பீக்கர் ஃபோன்ல பேசுறீங்களா? ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? இப்பதாம்மா கேக்குது. ஸ்பீக்கர் ஃபோன்ல தயவுசெய்து பேசாதீங்க. ஹெட்செட் பேசியிருந்தா கழட்டிடுங்க. சொல்லுங்க. இப்பதான் கேக்குது எனக்கு. இல்லையா, பரதநாட்டியம் வந்து சின்ன வயசுல இருந்து கத்துட்டு இருக்கேன். அதுலயே வந்து நல்ல எம்எஸ்சி எல்லாம் டிகிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். அதை வந்து தொழிலா ஃபியூச்சர்ல எடுக்கலாங்களா அப்படின்னு. பரதநாட்டியம்ன்றது உங்களுக்கு ஹாபியா தான் அமையும். பரதநாட்டியத்துல நீங்க சம்பாதிக்க முடியாது. புரியுதுங்க. சுக்கிரன் 10ஆம் இடத்தோடு இருக்கிறார். அதை நீங்க விடவே மாட்டீங்க. ஆமா, இப்போ வரையும் நல்லது. கடைசி வரைக்கும் பரதநாட்டியம் எனக்கு தெரியும், நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன்ற ஒரு ஆத்ம திருப்தி தான் இருக்குமே தவிர அதில் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாது. 10ல் சுக்கிரன் உச்சம், மாலவிய யோகம் எல்லாம் கரெக்டு தான். சுபத்துவ கிரகங்களில் தான் தசனை, அதில் தான் சம்பாதிக்க முடியும். புதனும் சனியும் தான் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதனால வந்து பரதநாட்டியம் உங்களுக்கு ஆத்ம திருப்திக்காக, புகழ் படுறதுக்காக, வருஷத்துக்கு டான்ஸ் நடத்துறது அது இதுன்ற முறையில் அப்படி வேணா வருமே தவிர அதில் நீங்கள் டான்ஸ் நடத்தி இதெல்லாம் வரப்போறதில்லை. அது ஒரு கான்டாக்டுக்காக உதவும், அவ்வளோதான். சரியா? சரி, ஓகேங்க ஐயா. திருமண வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்குங்களே? பிரமாதமாக இருக்கும்மா, நல்லா இருக்கும்மா. உண்மையே சொல்கிறோம்மா. அஷ்டம சனிலாம் முடிஞ்சு போச்சு. ஜென்மச்சனி பெரிய அளவில் தொல்லைகளை கொடுக்காது. 7ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி கலத்தர காரகனாகிய சுக்கிரன் உச்சத்தை அடைந்து ராகு இல்லாமல் 7ஆம் இடத்துல கேது மட்டும் அமர்ந்து 7ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய் தொடர்புகள் இல்லாத காரணத்தினால திருமணம் நல்லா இருக்கும்மா.
நீதாம்மா செலக்ட் பண்ணுவ. சரியா? அம்மா அம்மா ஆயுள் மட்டும். அம்மா ஆயுள் அப்பா ஆயுள் அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. அவங்கவுங்க இருக்கக்கூடிய அளவிற்கு 70-75 வயசுக்கு மேலே இருப்பாங்க இல்லையா? உன்னுடைய திருமணம், உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய பேரன் பேத்திகள்லாம் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு அம்மா அப்பாவுடைய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சனி பார்த்தாலும் கூட அதற்கும் விதிவிலக்கு. அந்த உச்ச சுக்கிரனுடைய வீட்டில் அவர் பரிவர்த்தனை அமைந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. தாயாரோட சேர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் தாயார்லாம் நல்லா இருப்பாங்க, தகப்பன்லாம் நல்லா இருப்பாங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம்.